கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னார். அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்த வார அரசியல் பழகுவோம் நிகழ்வுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது கோபாசை. இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான விஷயங்களை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ஈடியை வச்சு செய்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் அம்பலப்பட்டு நிற்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் வேற ஆதாரங்கள்லாம் கையில வச்சிருக்கிறோன்னு சொல்றாரு. இந்த நிலையில இங்கிலாந்துக்கு வேற மோடி அவர்கள் போயிருக்கிறாங்க. இது சார்ந்த முழு விபரத்தை தான் நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், உயர் நீதிமன்றம் ஈடியை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. ஈடி நீங்க லிம்பட் மைண்ட் மாதிரி செயல்படக்கூடாது, ரோந்து ஆயிரம் மாதிரி செயல்படக்கூடாதுன்னு ஒரு சுவாரஸ்யமான உதாரணங்களை கொடுத்து உயர் நீதிமன்றம் ஈடியை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. நீங்க என்ன லிம்பட் மைண்ட் அப்படிங்கறது ஒரு வெடிகுண்டு, அதாவது கப்பலை வெடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெடிகுண்டு. அந்த வெடிகுண்டு கப்பல் இருந்தா மட்டும்தான் வெடிக்கும், இல்லைன்னா அது வெடிக்காது. அதே மாதிரி ஈடியை ஒப்பிட்டு நீங்க முதன்மையான ஏதேனும் குற்றம் இருக்கு, அந்த குற்றம் நிரூபணமா இருக்குதுன்னா ஈடி விசாரணை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்களே தானா முன் தன்னிச்சையா அந்த விசாரணை நடவடிக்கை எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க ஒன்னும் லிம்பட் மைண்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ரோந்து ஆயுதமும் கிடையாது. ரோந்து ஆயுதம் அப்படிங்கிறது யாருமே தேவையில்லை, அதுவே தானா போய் தாக்கிரும். அந்த மாதிரி ஈடி எப்படி ஒரு நபரை குற்றமே இல்லாம வெறுமனே தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க போய் தானா போய் தாக்கக்கூடாது, இதெல்லாம் குற்றமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் ஈடிக்கு வச்ச ஆப்புனே சொல்லலாம். ஈடி ஏற்கனவே தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டுட்டு வராங்க. அதனால சென்னை உயர் நீதிமன்றம் இந்த மாதிரியான எச்சரிக்கையை கொடுத்திருக்குது. MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடிக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈடியே தானா ஒத்துக்கிட்டாங்க. PMLA பிரிவு 17 படி இதெல்லாம் நாங்க செய்யக்கூடாது, சீல் வைக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஈடியை ஒத்துக்கிட்டாங்க. இது உயர் நீதிமன்றம் ஈடியை வச்சு செய்த செயல்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களும் ஈடியை இந்த வாரத்துல வச்சு செஞ்சிருக்கிறாரு. Why ED is used for political battle? நீங்க அரசியல் சண்டைக்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துவதா அப்படிங்கன்னு அமலாக்கத்துறைக்கு அதிரடியான ஒரு ஆப்பு வச்சிருக்காரு. ஏன்னா எந்த வழக்குலன்னா கர்நாடகாவுடைய முதல்வர் மனைவி பார்வதி சித்தராமையா அவர்கள் மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு சட்டவிரோதமா நிலத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈடி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. கர்நாடகா உயர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, இதுல சரியாதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டாங்க. உச்ச நீதிமன்றமும் மரணடி அடிக்கிற மாதிரி அவங்களாம் கரெக்டா தான் இருக்கிறாங்க, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்க அமலாக்கத்துறையை அரசியல் சண்டைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க, ஒரு அரசியல் நோக்கமா பயன்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லி PR கவாய் அவர்கள் நேரடியா ஈடியை அனுப்பி இருக்கிறாரு. அப்ப இந்த வாரத்துல ஈடிக்கு தரமான மரணடி கொடுத்திருக்கிறாங்க உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும். இந்த வாரத்துல ஈடி நியூஸ் பார்த்திருக்கிறீங்க. அடுத்து ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, இந்த வாரத்துல தேர்தல் ஆணையம் வசமா சிக்கிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு நியூஸ் தான் நடந்திருக்கு. பீகார்ல மிக பிரபலமான சமூக செயல்பாட்டாளர், பத்திரிகையாளர்னு சொல்லலாம், அவருடைய பேரு அஜித் அஞ்சும். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அசாத கேமராவை எடுத்துட்டு போய் இந்த PLO அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்களை அம்பலப்படுத்திட்டாரு. அதாவது இவங்களே எனுமரேஷன் ஃபார்ம்ல இவங்களே ஃபில் பண்ணி இவங்களே சைன் போட்டு அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றங்கிற பேர்ல வீடு வீடா போய் டோர் டோரா வெரிஃபை பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்களே வச்சு இவங்களே பண்ணி யார் யாரெல்லாம் இவங்களுக்கு தேவையோ அவங்களது மட்டும் எழுதுக்கிட்டு அப்ப யார் யாரெல்லாம் தேவையில்லையோ அப்படியே வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அஞ்சும் அவர்கள் வீடியோ எடுத்துருக்கிறாரு. வீடியோ எடுக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய ஒரு PLO அதிகாரி என்ன பண்ணிடுறாரு, கேமராவை மறைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மிரட்டல் எடுத்திருக்கிறாங்க, இந்த வீடியோவெல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு வெளியிட்டுட்டாரு. வெளியிட்டதுனால அவரு மேல FIR பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்திய நாட்டுல நடக்கக்கூடிய தவறுகளை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாலோ அது வீடியோ எடுத்து வெளியிட்டாலோ அவங்க மேல FIR பதிவு பண்றாங்க. அப்படிலாம் தவறுகள் நடக்குது, அதெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதே பத்திரிகையாளர்கள் தான். அவங்க மேல எப்படி FIR பதிவு பண்ணலான்னு
எல்லா ஊடகங்களும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊடகம் சார்பாகவும் அவருக்கு நம்ம குரல் கொடுப்போம். அவர் நிச்சயமா அவர் வெளியே வந்து இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதெல்லாம் அம்பலப்படுத்தணும். அப்பதான் இந்திய நாடு வந்து முன்னேறும் அப்படிங்கிறது இந்த வாரத்துல நடந்த ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அடுத்த நியூஸ் என்னன்னா, இந்த வாரத்தோட ஹைலைட்டே இதுதாங்க. இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் திடீர் ராஜினாமா. ஏன் ராஜினாமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்காரு. மழைக்கால கூட்டத்தொடர்லையும் அவை சபாநாயகர், அவரு தான் மாநிலங்களவை சபாநாயகர். அப்படி அவருடைய கடமைகள்லாம் செய்யறாரு. எதனால ராஜினாமா செய்தார் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இல்ல. அதுக்கு முக்கியமான சோர்ஸ்ல இருந்து பல தகவல் வெளியாயிடுச்சு. அதாவது என்னன்னா, நீதிபதி வர்மா வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கட்டுக்கட்டா பணம் எரிஞ்சு வீட்டுல சிக்கி அவர் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க, இவரை பதவி நீக்க வேண்டும், இவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு தீர்மானம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை துணை குடியரசுத் தலைவர் ஏத்துக்கிட்டதுனால மேலிடத்துல இருந்து மத்திய அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு அவரை மிரட்டி இருக்கிறாங்க. நீங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க ஏத்துப்பீங்களா, அப்படி இப்படின்லாம் மிரட்டி இருக்கிறாங்க. ஒரு வாக்குவாதம் போயிருக்கு. அதுக்கு துணை குடியரசுத் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுதான் என் கடமை, இதுதான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதனால வாக்குவாதம் ஏற்பட்டு நைட்டு 9:30 ராஜினாமா கடிதத்தை எழுதிட்டாரு. என்னோட உடல்நலம் சரியில்லை, மருத்துவ காரணமா காட்டி நான் ராஜினாமா செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா கடிதத்தை எழுதி வச்சுட்டு, இல்லைனாலும் பாஜக சார்பா நம்மள ராஜினாமா செய்ய சொல்லுவாங்க, நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ராஜினாமா செய்து போயிட்டாரு. காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் ஜெய்ராம் கணேஷ் என்ன சொல்றாருன்னா, கிரண் ரிஜியும் ஜே.பி. நட்டாவும் மதியான அமர்வுக்கு வந்தாங்க, மாலையில நடக்கக்கூடிய அமருக்கு வரல, அங்கதான் ஏதேனும் பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பதிவு செய்யறாரு கருத்தை. இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது இன்னும் தோண்ட நிறைய தகவல் வந்துட்டே இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரத்துடைய முக்கியமான நியூஸா பார்க்கப்படுகிறது துணை குடியரசுத் தலைவர் திடீர் ராஜினாமா. அதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்கு. இதுவும் ஒரு காரணமா எல்லாராலையும் பார்க்கப்படுது. அடுத்த நியூஸ் என்னன்னா, தர்மஸ்தலாவா இல்ல மர்மஸ்தலாவா, கர்நாடகாவில் நடந்த ஒரு கோர சம்பவம். இந்த தர்மஸ்தலா அப்படிங்கிற இடம்ங்கிறது ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் யாருடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்குதுன்னா, பாஜகவை சேர்ந்த எம்பி வீரேந்திர ஹெக்டே அவரு கீழே தான் இந்த நிர்வாகம் இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஆனா அவர் மேல ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கல, போலீசார்ல ஏன் அவர் மேல என்ன வழக்கு பதிவு பண்ணலன்னு எதிர்கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலங்கிறதுக்கு கேள்வி கேட்டதுக்கு அவர் தரப்புல இருந்து என்ன சொல்ல வந்துட்டாரு, எதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இதை பத்தின வீடியோக்கெல்லாம் டெலீட் பண்ணும், இதை பத்தின விஷயங்கள்லாம் எங்க மேல அவதூறு வழக்கு பரப்புறாங்கன்னு அவர் பக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவரு நிர்வாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல எத்தனையோ சிறுமிகள், எத்தனையோ பெண்கள், 400க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்குது, எரிக்கப்பட்டிருக்குது. இந்த நதியோரம் தான், அந்த நதிக்கரையோரம் தான் எரிச்சு புதைச்சிருக்கிறாங்க. இப்படி எரிச்சு புதைச்ச அந்த தூய்மை பணியாளரே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. என்னோட கையால இத்தனை நாளா இதை நான் செஞ்சுட்டு இருந்தேன், எங்க வீட்டுக்கும் இந்த மாதிரி, எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த மாதிரி நேர்ந்தது, இனிமேல என்னால செய்ய முடியாதுன்னு குற்ற உணர்ச்சிக்கு உச்சத்துக்கு போனதுனால அவரே வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இப்ப தோண்ட பல மர்மங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. நிச்சயமா அங்க ஸ்பெஷலா சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து இருக்கிறாங்க. தோண்ட கிடைத்து நிச்சயமா குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்கப்படும்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது எதிர்பார்ப்பு சரியாக்கணும், காவல்துறையால மட்டும்தான் முடியும், அது சரியா செய்வாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா, இப்ப துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா செஞ்சுட்டார். அடுத்த துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு நியமனத்துல ஒரே பரபரப்பு செய்தியே போயிட்டு இருக்குது. அதுக்கு பாஜக சார்புல இருந்து என்ன சொல்ல வராங்க, நிதிஷ்குமார் அவர்களை தான் துணை குடியரசுத் தலைவரை ஆக்குறதுக்கு முற்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பீகார்ல இப்ப தேர்தல் வரப்போது, நிதிஷ்குமார் அவர்களுக்கும் வயசாயிடுச்சு, அவர் சொல்றதெல்லாம் மறக்கிறாரு. அப்ப அவர் பீகார்ல இருந்து துணை குடியரசுத் தலைவரை அங்க மாத்தணும்னா பீகாருக்கு நல்லது செஞ்சோம், மக்கள் எல்லாம் இன்னும் பெரும்பான்மையா நம்புவாங்க, உங்க ஊர்ல இருந்து வந்த ஒருத்தரை நாங்க பெரிய பதவி கொடுத்திருக்கிறோம் நம்புவாங்கன்ட்டு அவரை துணை குடியரசுத் தலைவரா மாற்றத்துல மும்முரமா செயல்பட்டு இருக்கிறாங்க. அதே இன்னொரு பக்கம் சிராக் பாஸ்வான் அவர்கள் வந்து ஏற்கனவே மத்திய அமைச்சர், பிரதமருடைய கேபினெட் மினிஸ்டரா இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல பீகார்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவரு முதல்வர் வேட்பாளரா நிக்க போறாராமா. ஏன் நிக்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிதிஷ்குமார் அவர்களுக்கு வயசாயிடுச்சு, எதிர்கட்சியா தேஜஸ்வி யாதவ் அவர்கள் நிக்கிறாங்க. அப்ப இளைஞர்களுடைய ஓட்டெல்லாம் அவங்களுக்கு போயிடும்.
இப்ப சிராக் பாஸ்வான் ஒரு இளைஞர், தேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஒரு இளைஞர், இவங்க 2 பேர்த்தையும் நிக்க வச்சோம்னா ஒரு மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு, சிராக் பாஸ்வானுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அங்க பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து செயல்பட்டா மட்டும்தான் அங்க இந்தியா கூட்டணி வெல்லும். மறுபடியும் பாஜக கூட்டணி அங்க ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது மீண்டும் தொடர வேண்டுமா வேண்டாமான்னு பீகார் மக்கள் தான் இதை சிந்திக்கணும். அது பீகார் மக்கள் கையில தான் இருக்கு. அடுத்த நியூஸ் என்னன்னா, குடியரசுத் தலைவர் வந்து 14 கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அந்த 14 கேள்விகளுக்கும் உச்ச நீதிமன்றம் பதில் சொல்றதுக்காக ஜூலை 29க்குள்ள அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்து எங்களுக்கு பதில் வரணும், அதாவது அரசு வழக்கறிஞர்கள் எல்லாத்துக்கிட்டையும் எங்களுக்கு பதில் வேணும், அவங்ககிட்ட இருந்து ஒப்பீனியன் வேணும். ஏன் இந்த 14 கேள்விகள் ஏன் குடியரசுத் தலைவர் கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தான். ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயம் பண்ணாங்க. ஏன் நிர்ணயம் பண்ணாங்க? மாநில அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டங்கள் எல்லாம், மசோதாக்கள் எல்லாம் எதில் போட்டு வச்சிருந்தாங்க? கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்குதான் தமிழ்நாடு அரசாங்கம் அதை எதிர்த்து வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வாங்கினாங்க. வாங்கி இவங்களுக்கு காலக்கெடு நிர்ணயம் பண்ணாங்க. அதாவது ஒரு மசோதாவை நம்ம அங்க அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒரு மசோதா கொடுக்குறோம்னா 3 மாசத்துக்குள்ள கையெழுத்து போட்டு அனுப்பணும், இல்லைன்னா திருப்பி அனுப்பணும். இந்த மாதிரி காலக்கெடு கொடுத்துருந்தாங்களே, அதனாலதான் குடியரசுத் தலைவர் அவர்கள் 14 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த 14 கேள்விகளும் ஜூலை 29க்குள்ள அனைத்து மாநிலங்களும் அரசு வழக்கறிஞர்கள், கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே பதில் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை 29க்கு இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரப்போது வந்து 14 கேள்விக்கு அவங்க மேபி அந்த பதில்லாம் அளிக்கலாம், அளிக்காமலும் போகலாம். ஆனா உச்ச நீதிமன்றம் நியாயமா முன் வந்து பதில் அளிக்கிறேன்னு சொல்றாங்க. இது உச்ச நீதிமன்றத்துல மக்களுக்கு பெரும்பான்மையா நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி PR கவாய் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றதுனால அவர் மேல மக்களுக்கு பல நம்பிக்கைகள் ஏற்படும். அடுத்த நியூஸ் என்னன்னா, தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபட்டுட்டே வராங்க. இத பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்தியாளர்களையே சந்தித்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்கிட்ட 100% ஆதாரம் இருக்கு, அதை நான் வெளியிட போறேன். கர்நாடகாவில் நடந்த தேர்தல் மோசடி, ஒரு தொகுதியில எப்படி எப்படி புதிய வாக்காளர்கள் ஆட் பண்றாங்க, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் அந்த தொகுதிக்கு வாக்களிக்கிறாங்களா, இந்த மாதிரியான அத்தனை ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு, அதை நான் வெளியிட போறேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பிரஸ் மீட்ல சொன்னதை கேட்டுட்டு பாஜக அரசாங்கம் கலங்கி நிக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே மகாராஷ்டிரா, ஹரியானாவில் நடந்த தேர்தல் மோசடிய இப்ப பீகார்ல நடத்த பாக்குறாங்க. அதுக்கு ஒரு புதிய மாடலாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை கண்டித்து எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்தில் தன்னுடைய பாதகைகளை ஏந்தி போராட்டம் பண்ணிட்டு வராங்க. இதை நிறுத்துமாறு சொல்றாங்க. இந்த கேஸ் இப்ப 28ஆம் தேதி ஹியரிங்க்கு வரப்போது உச்ச நீதிமன்றத்துல. நல்ல தீர்ப்பு வழங்குவாங்க அப்படின்னு மக்களால எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன தீர்ப்பு வழங்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நியூஸ் என்னன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்ட புது சட்டம். என்ன சட்டம் போட்டிருக்கிறாங்க? ஏற்கனவே இன்கம் டாக்ஸ் பில்னு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது. அதாவது IT டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் உங்க வீட்டுக்கு ரெய்டு வராங்கன்னா அதுல வந்து ரெய்டு வரும்பொழுது என்னென்ன பார்ப்பாங்க? உங்க பேங்க் அக்கௌண்ட் பார்ப்பாங்க, உங்க வீடெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான அறை நீங்க பூட்டப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த அறையை வந்து அவங்க ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஓபன் பண்ண நீங்க ஓபன் பண்ணலன்னா அவங்களுக்கு உடைக்கிறதுக்கு அதிகாரம் இருந்துச்சு. இப்போ புது சட்டத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எல்லா சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இமெயில், ட்விட்டர், எல்லா சோசியல் மீடியா பேஜஸும் உங்களுடைய எல்லா கம்பெனிக்கு நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருப்பீங்க, எல்லாத்தையுமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்றதுக்கு அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டத்தினால எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி தனிநபருடைய பிரைவசியில அவங்க ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியில எழுப்புறாங்க. தனிநபர் பிரைவசியில ஈடுபட்டா பல விஷயங்கள் வெளியே வரும். ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமா, பினான்சியல் சம்பந்தமா ஏதோ ஒன்று இருக்கும். இதை வந்து IT அதிகாரிகள் ஏதோ டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள முடக்கிடுவாங்க. இது பெரும்பாலும் தப்பு. இந்த சட்டத்தை எதிர்த்து போராடிட்டு வராங்க. ஏன்னா ஏற்கனவே நகைக்கடன் சார்பா பல சட்டங்கள், புதிய ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதை MP வெங்கடேசன் அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி அந்த இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுவும் தள்ளுபடி பண்ணுவாங்களா, இல்லை ஏப்ரல் 1, 2026 இந்த சட்டம் வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்க. வந்தா என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா,
பாஜக கூட்டணியிலேயே ஏற்பட்ட பிளவுன்னு சொல்லலாம். ஏன்னா இது நாள் வரையிலும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பத்தி எதிர்கட்சிகள் தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய JDU கட்சியை சேர்ந்த MP கிரிதாரி யாதவ் அவர்களும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த பீகாரோடைய வரலாறும் தெரியாது, தேர்தல் ஆணையத்துக்கு நடைமுறையும் தெரியாது, இது வேணும்னே செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இதை கட்டாயமாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதை நிறுத்துங்க, இல்லைன்னா இது தேவையில்லைன்னு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய MP கிரிதாரி யாதவ் தெரிய வச்சது. இப்ப பாஜக கூட்டணியில பிளவு ஏற்பட போறதா சொல்ல போறாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு தான் அவங்க பதில் சொல்லல, ஆளுங்கட்சியே கேள்வி கேட்டிருக்கு, இதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இதனால பாஜகவுல அங்க பீகார்ல கூட்டணி பிளவு ஏற்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மத்தியில தேஜஸ்வி யாதவ் அவர்களும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை நீங்க நிறுத்தலைன்னா நாங்க தேர்தலை புறக்கணிப்போம் அவருன்னு ஒரு திட்டவட்டமான ஒரு பதில சொல்லி இருக்கிறாரு. இப்ப பீகார் தேர்தல் மையமே ஒரு அரசியல் களமா இல்லாம போராட்ட களமா மாறி இருக்குது. பீகார்ல அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கருத்தை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போங்க. ஆனா பீகார்ல 56 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இறந்து போயிட்டாங்க. ஒரு சிலர் இங்கேயும் அங்கேயும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இன்னொரு சிலருக்கு அன்அக்கௌண்டபிளா இருக்கிறாங்க, இன்னொரு சிலர் பர்மனண்டாவே மாநிலத்தை விட்டு போயிட்டாங்க. இப்படி போனதெல்லாம் 56 லட்சம் பேரை நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, என்ன ஆதாரம், ஒண்ணுமே புரியல. தொடர்ந்து மோசடி நடந்துட்டே வருதுன்னு ராகுல் காந்தி அவர்களும் சொல்றாரு. அப்ப பீகார் சட்டமன்ற தேர்தலையும் மோசடி நடப்பதற்கான ஒரு மாடல் தான் அப்படின்னு மம்தா அவர்களும் சொல்றாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கும் அடுத்து வரப்போகுது. அதனால மக்களே உஷாராக இருங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.